விகட நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு 2026 எலெக்ஷன் 360 அப்டேட்ஸில் இன்னைக்கு நம்ம மதிமுகவோட சட்டமன்ற தேர்தல் வரலாறும் அவங்களோட அந்த சட்டமன்ற தேர்தல்களில் அவங்களோட பயணத்துக்கு முட்டுக்கட்டையாக வந்த 3 நடிகர்கள் அப்படிங்கிற விதத்தில் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் அபிமான தங்கமயில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்குகிறது நன்றி விழா சிறப்பு சலுகை. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. முதல்ல திமுகல இருந்து வெளியேற்றப்பட்ட உடனே 1994 வைகோ மதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை தொடங்குறாரு. மதிமுக மயிலாப்பூர் போன்ற இடைத்தேர்தல்களில் போட்டிட்டு இருந்தாலும் முதன்முறையா பொது தேர்தல் அப்படிங்கிறது 1996 நடந்த சட்டமன்ற தேர்தலில் தான் முதன்முறையா தேர்தலை சந்திக்கிறாங்க. அந்த தேர்தல் காலகட்டத்தில் அவர் திமுகல இருந்து வெளியேறாரு. அந்த காலகட்டத்தில் அதிமுகவோட ஆட்சி நடக்குது அப்படின்னு 2 கட்சிகளுக்குமே மாற்றாகத்தான் அவர் மதிமுக முன்வைக்கிறார். 2 கட்சிகளுக்கும் மாற்றாக மதிமுக இருக்கும் அப்படிங்கிறதான் தேர்தல் களத்தில் சொல்றாரு. அந்த காலகட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியோட முதல்ல அவங்க ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது மதிமுக நடத்துகிறாங்க. ஆனால் அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது சுமூக முடிவு எட்டப்படலை. இந்த நிலையில் சிபிஎம் ஜனதா போன்ற கட்சிகளோட மதிமுக தங்களோட முதல் பொது தேர்தலை சந்திக்கிறாங்க. அந்த தேர்தலில் 177 இடங்களில் மதிமுக போட்டியிடுறாங்க. 5.8 வாக்கு சதவீதத்தையுமே மதிமுக அந்த தேர்தலில் பெறாங்க. நம்ம ஆரம்பத்திலே ஒரு விஷயம் பார்த்தோம். மதிமுகவோட சட்டமன்ற தேர்தல் வரலாற்றில் முட்டுக்கட்டையாக வந்த 3 நடிகர்கள் அப்படின்னு முதல் நடிகர் அப்படின்னு யாருன்னு பார்த்தோம்னா ரஜினிகாந்த். அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லலாம். 1996 திமுக அதிமுகவுக்கு மாற்றாக மதிமுகவை முன்னிறுத்தி வைகோ தீவிரமாக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. வைகோவுக்கு திமுகல இருந்து வெளியேறின காலகட்டத்தில் 9 மாவட்ட செயலாளர்கள், நிறைய செயற்குழு உறுப்பினர்கள் அப்படின்னு மிகப்பெரிய ஆதரவு அப்படிங்கிறதும் வைகோவுக்கு இருந்தது. ஆனால் அந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக ஒரு பக்கம் திமுக காங்கிரஸ்ல இருந்து வெளியேறி தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. வாசன் அவரோட அப்பா ஜி.கே. மூப்பனார் அவரோட தமிழ் மாநில காங்கிரஸோட திமுக கூட்டணி வைக்கிறாங்க. மறுபுறம் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிறது மறுபுறம் இருக்கு. இந்த நிலைமையில மதிமுக ஒரு மாற்று அணியாக அந்த தேர்தலில் போட்டியிடுறாங்க. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் இந்த கூட்டணிக்கு ஆதரவாக தன்னோட கருத்துக்களை தெரிவிக்கிறாரு. அவர் அமெரிக்காவில் இருக்கும்போது அதிமுக ஆட்சிக்கு வந்தா இனிமே ஆண்டவனாலையும் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற கருத்தை எல்லாம் தெரிவிக்கிறாரு. அது மிகப்பெரிய அளவில் அந்த தேர்தலில் மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாகுது. ரஜினியோட வாய்ஸ் அப்படிங்கிறது அந்த தேர்தலில் ஒரு முக்கியமான விஷயமாகவும் மாறுது. ஏற்கனவே திமுக தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணி பிளஸ் ரஜினியோட வாய்ஸ் அப்படிங்கிறது அந்த தேர்தலில் அந்த கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றியுமே தேடி கொடுக்குது. வைகோ இது குறித்து சொல்லும்போது நம்ம பார்த்தோம்னா தேர்தல் களம் அப்படிங்கிறது ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு ரொம்பவே சாதகமாக இருந்தது. ஆனால் திமுக தமாக கூட்டணிக்கு ரஜினி ஆதரவு கொடுக்க போறார் அப்படிங்கிற தகவல்கள் கூட எனக்கு வந்தது. நான் அவரை தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த தவறை மட்டும் செய்திடாதீங்க, ஏன்னா நாங்கள் ஒரு மாற்றணியாக இப்போ வந்துட்டு இருக்கோம், இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு ஆதரவு அப்படின்ற மாதிரி போனால் இது அப்படியே திரும்பவுமே திமுக ஆட்சிக்கான ஒரு வாய்ப்பை தான் உருவாக்கும் அப்படின்னு நான் கோரிக்கையை வச்சேன். ஆனால் அமெரிக்கால இருந்து ரஜினி அவரோட ஆதரவை தெரிவிச்சிட்டாரு. இந்த தேர்தலில் ரஜினி கொடுத்த வாய்ஸ் எனக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்னு வைகோவே ரொம்ப வெளிப்படையாக பல இடங்களில் பேசியிருக்காரு. அப்படி 1996 தேர்தலில் மதிமுக போட்டியிட்ட முதல் பொது தேர்தலில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வைகோவோட அந்த பயணத்துக்கு முட்டுக்கட்டையாக இருந்தார் அப்படிங்கிறத வைகோவே பல இடங்களில் சொல்லியிருக்காரு. 96க்கு அடுத்து நம்ம பார்த்தோம்னா 2001 தேர்தல் தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது திமுக பாஜக உள்ளிட்ட கூட்டணிகளோட சேர்ந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் வைகோ இருந்தாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா கூட்டணியில இருந்து அந்த இட பிரச்சனையால அதிக இடங்கள் பாஜகவோட கொடுக்கணும், முக்கியமான அந்த தொகுதிகள் கேட்டதில் பிரச்சனை கூட்டணி விட்டு வெளியேறிடுறாரு. தனியாகவுமே போட்டியிடுறாரு. பாஜக போட்டியிட்ட தொகுதிகளை தவிர்த்து ஒரு 211 தொகுதிகளில் தனியாக போட்டிட்டு ஒரு 4.7% வாக்குகளை வாங்குறாரு. ஆனால் அந்த தேர்தலில் இந்த முட்டுக்கட்டை நம்ம சொன்ன மாதிரி யாராலையும் முட்டுக்கட்டை இல்லை. ஆனால் அவரால் வெற்றியுமே பெற முடியல. தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா 2006 தேர்தல் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2004 தேர்தலில் திமுக கூட்டணியில் தான் வைகோ இருக்காரு. நாடாளுமன்றத்தில் 4 தொகுதிகளை போட்டிட்டு 4லையுமே வெற்றியுமே பெறாரு. அதனால 2004 பெற்ற வெற்றினால 2006லையுமே வைகோ திமுக கூட்டணிக்கு தான் போவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் பெரிய அளவில் இருந்தது. இன்னும் சொல்ல போனால் திருச்சியில் திமுகவோட மாநாடு நடக்குது. அங்கே கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லோரையுமே அழைச்சிருக்காங்க. வைகோவுக்கு
ஃப்ளெக்ஸ், பேனர் எல்லாமே வச்சு தடபுடலா வரவேற்புமே இருந்தது. ஆனா பார்த்தீங்கன்னா, திருச்சிக்கு போ வேண்டிய வைகோ இங்க ஜெயலலிதாவை போய் சந்திச்சு போயஸ் கார்டனுக்கு போய் கூட்டணி வந்து முடிச்சிடுறாரு. அந்த காலகட்டத்தில வந்து 35 தொகுதிகள் அதிமுக வந்து குடுக்குறாங்க. அதுல வந்து வைகோ வந்து 6 இடங்கள்ல வந்து வெற்றி பெறுறாரு. வாசுதேவநல்லூர், சிவகாசி, விருதுநகர், தொண்டாமுத்தூர், கம்பம், திருமங்கலம் இந்த மாரி ஒரு 6 தொகுதிகள்ல வந்து வெற்றி பெறுறாரு. பிற்காலத்துல சமீபத்துல கூட வைகோ இத பத்தி பேசியிருந்தாரு. என் வாழ்க்கையில, என்னோட அரசியல் வாழ்க்கையில நான் பண்ண பெரிய தவறு அப்டின்னா என்னன்னா, நான் வந்து ஜெயலலிதாவை போய் சந்திச்சது தான். நான் அந்த காலகட்டத்துல ஒரு 8 தொகுதி ஜெயிச்சா தான் வந்து ஓரளவுக்கு அரசியல் இதுல வந்து தக்க வைக்க முடியும் அப்டிங்கிறதுனால தான் நான் வந்து ஜெயலலிதாவை போய் பார்த்தேன். ஆனா என் அரசியல் வாழ்க்கையிலேயே நான் பண்ண பெரிய தப்பு. என்னோட நம்பகத்தன்மை அப்டிங்கிறது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியாக்குன விஷயமுமே அதுதான் அப்டின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அந்த தேர்தல்லயுமே ஒரு நடிகரால அவருக்கு பாதிப்பா அப்டின்னா இல்ல. அடுத்து 2011 தேர்தல் வருது. 2006ல அதிமுக கூட்டணியிலே இருந்த வைகோ 2011லயுமே அதிமுக கூட்டணியில தான் இருக்காரு. அவர் கடந்த முறை போட்டியிட்ட மாரி 35 இடங்கள வந்து ஜெயலலிதா கிட்ட வந்து கேட்கிறாரு. ஆனா அந்த தேர்தல்ல தேமுதிக வந்து கூட்டணிக்குள்ள வந்து வந்துடுறாங்க. தேமுதிகவுக்கு ஒரு 41 இடங்கள வந்து ஜெயலலிதா வந்து ஒதுக்கிடுறாங்க. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, வைகோக்கு வந்து 35 தொகுதி அப்படிங்கிறது கொடுக்க முடியாம போகுது. வைகோ வந்து 30 தொகுதி கொடுத்தா ஓகேன்றாரு. அப்புறம் 21 தொகுதி வரைக்குமே கூட மதிமுக வந்து இறங்கி வந்துடுறாங்க. ஜெயலலிதா என்ன பண்றாங்க, அதுக்கு முன்னாடி இருக்கிற கூட்டணி தவிர்த்துட்டு மத்த இடங்கள்லாம் அதிமுக வேட்பாளரே வந்து அறிவிச்சிடுறாங்க. மதிமுகவை ஒரு பொருட்படுத்தாம அவங்க வந்து வேட்பாளரே அறிவிச்சிடுறாங்க. இதனால ரொம்பவே கோபப்பட்டு வைகோ வந்து கடுமையா விமர்சனம் பண்றாரு. கூட்டணி விட்டு வெளியில வர்றாரு. கடைசியில கூட உங்களுக்கு ஒரு 12 தொகுதி தர்றோம் அப்படின்ற மாரி பேசுறாங்க. ஆனா வைகோ வந்து வெளியில வந்ததோட மட்டும் இல்லாம தேர்தலையே வந்து புறக்கணிச்சிடுறாரு. சட்டமன்ற தேர்தலையே புறக்கணிச்சிடுறாரு வைகோ. அதனால அந்த முறை வந்து அவங்களால வெற்றி பெற முடியல. எப்படி நம்ம 96ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திமுக, தமாக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சதன் மூலமா என்னோட அரசியல் அந்த பயணம் வந்து ஆரம்பத்திலேயே தடுக்கப்பட்டது. என்னோட வளர்ச்சிக்கு வந்து அது தடையா இருந்தது அப்படின்னு வைகோ சொன்னாரோ, அதே போல 2011 தேர்தல்ல பார்த்தீங்கன்னா, விஜயகாந்தோட வருகை அப்படிங்கிறது அதிமுக கூட்டணியில வைகோவோட முக்கியத்துவத்தை வந்து குறைச்சிடுது. 2006 தேர்தல்ல வைகோவுக்கு இருந்த முக்கியத்துவம் அப்படிங்கிறது 2011 தேர்தல்ல பார்த்தீங்கன்னா குறைஞ்சிடுது. அதுக்கு வந்து அவர் போட்டியிட்டு 35ல 6 இடம் தான் ஜெயிச்சாரு அப்படின்றது ஒரு பக்கம் காரணமா இருந்தாலுமே கூட, விஜயகாந்தோட வருகை அப்படிங்கிறது வந்து ஜெயலலிதாவுக்கு வந்து வைகோ ஓகே இருந்தா இருக்கட்டும், இல்லைன்னா போகட்டும் அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ எப்படி 96ல வந்து ரஜினியால வந்து வைகோவோட அந்த அரசியல் பயணம் வந்து ஒரு முட்டுக்கட்டை இருந்தோ, அதே போல 2011ல விஜயகாந்தோட வருகை அவரோட முக்கியத்துவத்தை வந்து அதிமுக கூட்டணியில வந்து குறைச்சிடுது. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா 2016 தேர்தலில் அவர் மக்கள் நல கூட்டணியில போயிடுறாரு. 29 இடங்கள்ல போட்டியிட்டு ஒரு இடத்துல கூட அவன் வந்து வெற்றி பெறவும் முடியல. ஆனா திரும்ப 2021 தேர்தல் நம்ம பார்த்தோம்னா திமுக கூட்டணியில போட்டியிட்டு 6 இடங்கள்ல போட்டியிட்டு 4 இடங்கள்ல மதிமுக வந்து வெற்றி பெறாங்க. பல்லடம், மதுராந்தகம் இந்த 2 இடத்தை தாண்டி மற்ற 4 இடங்கள்ல வெற்றி பெறாங்க. உதயசூரியன் சின்னத்துல தான் போட்டியிட்டு வெற்றியும் பெறாங்க. ஆனா இந்த தேர்தல் 2026 தேர்தலில் பார்த்தீங்கன்னா மதிமுகவுக்கு 4 இடம் மட்டும்தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதுல 3 இடங்கள்ல உதயசூரியன் சின்னத்துல தான் நிக்கணும். ஒரு இடம் அப்படிங்கிறது வந்து உங்க தனிச்சின்னத்துல வந்து நின்னுக்கலாம் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை வந்து முடிக்கப்பட்டிருக்கு. இதற்கு யாரு காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பொதுவா நம்ம பார்த்தோம்னா தற்போது விஜயோட வருகை அப்படிங்கிறது வந்து திமுக கூட்டணிக்கு வந்து எல்லாரோட இடங்களை குறைக்கிறது, புதிய கட்சிகளை கூட்டணிக்கு சேர்க்கிறது அப்படின்றது வந்து எல்லாத்துக்குமே காரணகர்த்தாவா விஜய் வந்து இருக்காரு. இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ் ஒரு பக்கம் முரண்டு பிடிச்சாலுமே கூட அந்த காலகட்டத்தில் பிரேமலதா விஜயகாந்தை தேமுதிக வந்து கூட்டணிக்கு கொண்டு வராங்க அப்படின்றதையும் தாண்டி பல்வேறு கட்சிகளை இணைக்கிறதுக்குமே திமுக இணைக்கிறதுக்குமே காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா விஜயோட ஃபேக்டர், தாவேக்கோட ஃபேக்டர் வந்து என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ 500,000 வாக்குகளில் கூட வெற்றி வாய்ப்பு போகலாம் அப்படிங்கிறதுனால தான் எல்லா கட்சிகளையுமே கூட்டணிக்குள்ள சேர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து இருக்கு அப்படின்ற அடிப்படையில் தான் கூட்டணி கட்சிகளுக்கு வந்து குறைந்த இடங்கள் கொடுக்கிற ஒரு சூழல் வந்து இருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க முடியுது. அதன் அடிப்படையில் தான் தற்போது வந்து மதிமுகவுக்குமே வந்து இடங்கள் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. எப்படி நம்ம 96ல வந்து ரஜினியால மதிமுகவோட அந்த வாக்கு வங்கி குறைஞ்சது அப்படின்னு நம்ம பார்த்தோமோ, வெற்றி வாய்ப்பு வந்து தடைப்பட்டதுன்னு பார்த்தோமோ, அதே போல 2011ல விஜயகாந்தோட வருகை வந்து மதிமுகவுக்கான முக்கியத்துவத்தை குறைச்சது அப்படின்னு நம்ம பார்த்தோமோ, அதே போல 2026ல வந்து தேமுதிக கூட்டணிக்கு வந்ததையும் தாண்டி விஜயோட வருகை அப்படிங்கிறது மதிமுகவுக்கான இடங்களை குறைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க முடியுது. அப்படி ஒரு 3 நடிகர்களால மதிமுகவோட அரசியல் பயணத்துல நிகழ்ந்த அந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். இவை எல்லாவற்றையும் தாண்டி நம்ம ஒரு விஷயம் வந்து பார்க்கணும் அப்படின்னா, நாடாளுமன்ற தேர்தலில் வைகோ அதை கையாளுற விதத்தை தாண்டி சட்டமன்ற தேர்தல் வந்தாலே அவங்க கட்சிக்காரங்க வந்து ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. என்ன காரணம்னா 96ஐயும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா 2001ல தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து வெளியில வந்து தனியா வந்து போட்டியிட்டாரு. 2006ல கூட
திமுக கூட்டணியிலே இருக்கிற மாதிரி இருந்தவர் வந்து கடைசி நேரத்தில் அதிமுக கூட்டணிக்கு வந்தாரு. 2011 அதிமுக கூட்டணியை விட்டு தேர்தலையே புறக்கணிச்சார் அப்படின்னு சட்டமன்ற தேர்தல் வந்தாலே அவங்க கட்சி உறுப்பினர்கள் வந்து ரொம்பவே திக்கு திக்குன்னு தான் இருப்பாங்க. ஏன்னா தலைவர் என்ன முடிவு எடுப்பாரோ, ஏன்னா பெரும்பாலும் போராட்ட களங்கள்ல மதிமுக வந்து தமிழ்நாட்டோட வாழ்வாதார பிரச்சனைகள் அனைத்துக்குமே வந்து களத்துல நிக்கிற ஒரு கட்சியா இருந்திருக்காங்க. நாடாளுமன்றத்துல வந்து தமிழ்நாட்டோட உரிமைகளுக்காக, தமிழீழ உரிமைகளுக்காக கூட குரல் கொடுக்கிற ஒரு கட்சியாகவுமே மதிமுக வந்து இருந்திருக்கு. ஆனா தேர்தல் காலத்துல சரியான முடிவுகளை எடுக்காம தொடர்ந்து வந்து கோட்டை விட்டுட்டே வந்த வரலாறு தான் வந்து மதிமுகவுக்கு இருக்கு. ஆனா அது வந்து 2021 வந்து மாறுச்சு. ஏன்னா 2021 உதயசூரியன் சின்னத்திலே நிக்கணும் அப்படின்னு சொன்னப்ப கூட வைகோ வந்து பழைய பன்னீர்செல்வமா இல்லாம கொஞ்சம் வந்து பொறுமையை கடைபிடிச்சு அந்த கூட்டணியில வந்து இருந்தாரு. இப்ப அந்த கட்சிக்கு 4 எம்எல்ஏக்களுமே சட்டமன்றத்தில் இருக்காங்க. அதே போலதான் 2026 தேர்தலையுமே இடங்களை குறைத்தாலுமே கூட இன்னமுமே கூட்டணியில இருக்கிறது அப்படின்ற அந்த முறையைத்தான் வந்து அந்த பொறுமையைத்தான் வந்து வைகோ வந்து கடைபிடிக்கிறாரு. பழைய வைகோவாக இல்லாமல் தற்காலத்துக்கு எது வந்து சரியா வரும், அரசியல் சூழலுக்கு எது சரியா வரும் அப்படிங்கிற மாதிரியான முடிவுகள் எடுத்திருக்காரு அப்படின்றத தான் பார்க்க முடியுது. அதே வேளையில வைகோ வந்து திமுக எதிர்த்து தான் கட்சி ஆரம்பிச்சாரு, திமுக எதிர்த்து தான் எல்லாமே பண்ணாரு, ஆனா இன்னைக்கு திமுகக்குள்ளேயே சுருங்கிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களுமே முன்வைக்கப்படுது. அந்த விமர்சனத்துல நியாயம் இல்லாமலும் இல்லை. மதிமுகவோட நிர்வாகிகளோ மதிமுகவோட தலைமையோ நம்ம வந்து டிமாண்ட் வைக்கிறத விட நம்ம கட்சிக்கு எது நல்லது அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் அரசியல் விமர்சகர்களோட கருத்தாகவும் இருக்கு. மதிமுகவோட சட்டமன்ற தேர்தல் பயணத்துல அவங்களுக்கு வந்து முக்கியமான 3 இடங்கள்ல எப்படி 3 நடிகர்களால் அவங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்த்தோம். இது போன்ற சுவாரஸ்யமான அரசியல் வீடியோக்களுக்கு விகடன் வெப் டிவியை தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வருடம் முழுவதும் ஆதரவு தரும் வாடிக்கையாளர்களுக்கு தங்கமயில் வழங்கும் நன்றி விழா. சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 40 கிராம் வெள்ளி இலவசம். இச்சலுகை மார்ச் 22 வரை மட்டுமே.